BTC யூனிவர்சல் தயாரிப்பில் அருள்நிதி நடிக்கும் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. இந்த ஹிடன்பர்க் அறிக்கையில் இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றத பத்தி இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி பேசணுமா பேசக்கூடாது? வாயை திறக்காம இருக்கிறது எந்த வகையில நியாயம்? 630வது பணக்காரனா இருந்த அதானி இன்னைக்கு 3வது பணக்காரரா வந்ததுக்கு யார் காரணம்? மோடி தானே காரணம். அப்போ அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு மோடி அவர்கள் சொல்லுவாரா? அந்த செபியோட தலைவர் ஹிடன்பர்க் அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அதானி குடும்பத்துல நேரடியாகவும் மறைமுகமா சப்போர்ட் இருந்திருக்காங்க. செபியோட தலைவர் மாதவி பூச்சும் அதானியும் மீட் பண்ணி பார்க்கவே இல்லையா, பேசவே இல்லையா? என்னைக்குதான் மக்களுக்காக பேசுவீங்க? என்னைக்குதான் மக்களுக்கு ஆட்சி நடத்துவீங்க? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்க காங்கிரஸ் பேரை பயன்படுத்துவீங்க? உங்க ஆட்சியில் நடக்கிற ஒரு ஊழல், உங்க ஆட்சியில் நடக்கிற ஒரு தப்பு 2015க்கு மேலதான் அந்த அம்மா செபிக்கு தலைவராக வராங்க. அப்போ அவங்க நியமிச்சது யாரு? எங்க கிட்டே 244 பேர் இருக்கிறாங்க, மக்கள் கிட்ட கொடுத்துருவோம், விசாரிக்கிட்டோம், முடிவு வரட்டும், என்ன பிரச்சனை? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். கடந்த ஆண்டு ஹிண்டன்பர்க் அறிக்கை வெளியானது. அப்போ அதானி குழுமம் மீது குற்றம் சாட்டப்பட்டு எல்லாரும் பேசினாங்க, பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைந்தது. இப்போ திருப்பி ஹிண்டன்பர்க் அறிக்கை ஒரு அதானி மேலே குற்றம் சாட்டியிருக்கு. அதானி முறைகேடு நிறுவனங்களில் செபி தலைவரே குடும்பத்தினரே பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, இப்போது எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். என்னன்னா, மோடி யாருக்காக ஆட்சி செய்கிறார்? இப்போது பங்கு சந்தையில் யாருடைய பணம் இருக்குது? ஒரு சராசரியாக ஒரு ஏழை தான் கட்டுற எல்ஐசி பணத்தில் இருந்து அனைத்து வகையான சேவிங்ஸுமே அவன் பேங்க்கில் போட்டிருந்தாலும் சரி, வெளியில் போட்டிருந்தாலும் சரி, அது எல்லாம் எங்கே இருக்குதுன்னா பங்கு சந்தையில் தான் இருக்குது. இப்போ இந்த பங்கு சந்தையில் ஒரு ஊழல்னு சொல்லிட்டு ஹிடன்பர்க் அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. இதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் 2 மாதம் கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த 2 மாத கால அவகாசத்துக்குள்ளே அதை முடிக்கணும்னு சொல்லி யார்கிட்ட சொல்கிறாங்கன்னா, செபிக்கிட்ட சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த செபியோட தலைவர் அவங்க ஹிடன்பர்க் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அதானி குடும்பத்தில் நேரடியாகவும் மறைமுகமாக சப்போர்ட் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹிடன்பர்க் அறிக்கை சொல்லுது. இப்போது செபியோட தலைவர் அதை பற்றி பதில் சொல்ல சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2015க்கு முன்னாடியே வச்சுருந்தோம், நாங்கள் செபி இயக்குனர் ஆகிறதுக்கு அப்புறம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அவங்க மாதிரி பேசுகிறாங்க. இப்போ எங்களோட கேள்வி என்னென்னா, இந்த ஹிடன்பர்க் அறிக்கையில் இருக்கிறது உண்மையா பொய்யா அப்படின்றத பற்றி இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி பேசணுமா பேசக்கூடாது? பல லட்சம் கோடி புழங்குற ஒரு இடத்துல, இந்த நாட்டுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு அறிக்கை வரும்போது யார் நம்பகத்தன்மையாக இருக்கணும், வெளிப்படையாக இருக்கணும்ன்ற ஒரு அமைப்பு செபி. அதோட தலைவர் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வந்ததுக்கு வாயை திறக்காமல் இருக்கிறது எந்த வகையில் நியாயம்? முதல்ல இப்போது இது சம்பந்தமாக பேசணும்னு சொல்லிட்டு இந்த நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேட்குறாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் சீதாராம் யெச்சூரி கேட்குறாரு, ஜெய்ராம் ரமேஷ் கேட்குறாரு, ஒட்டுமொத்த பேரும் கேட்குறாங்க. இன்றைக்கி பங்கு சந்தை ஆரம்பித்த உடனே பல லட்சம் கோடி முதலீட்டாளர்களுக்கு இழப்பு வந்திருக்கு. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட் முழுசாக விழுந்திருக்கு. இப்போ இதுக்கு யார் பொறுப்பேற்கிறது? இப்போ செபியோட தலைவர் தார்மீக அடிப்படையில் பதவியை ராஜினாமா செய்யணுமா இல்லையா? அப்படி ராஜினாமா அவர் செய்யலைன்னா இந்த நாட்டுடைய பிரதமர் அவர் ராஜினாமா செய்ய வைக்கணுமா இல்லையா? இந்த நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் வாயை திறந்து பேசாத ஒரு மௌனியை எப்படி இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் இருக்கார்? பாஜகக்காரங்க சொல்கிறாங்க, இதில் காங்கிரஸ் பின்புலத்தில் இருக்குது, ஹிண்டன்பர்க்கும் காங்கிரஸும் சேர்ந்து இந்த சதி வேலையை செய்யுது பங்கு சந்தையை வீழ்த்துறதுக்கு. சார், இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் சார் நீங்கள் காங்கிரஸ் நேரு காங்கிரஸ்னே பேசுவீங்க? 10 வருஷம் முழுசாக ஆட்சியில் இருந்துட்டீங்க. 11வது தடவை 3வது தடையாக மார்த்தட்டி பேசுகிறீங்கல்ல, நான் பிரதமர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிற மோடி அவர்கள் எப்படி பேசுகிறீங்க? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீங்கள் காங்கிரஸ் பேரை பயன்படுத்துவீங்க? உங்கள் ஆட்சியில் நடக்கிற ஒரு ஊழல், உங்கள் ஆட்சியில் நடக்கிற ஒரு தப்பு 2015க்கு மேலே தான் அந்த அம்மா செபிக்கு தலைவராக வராங்க. அப்போ அவங்க நியமித்தது யார்?
எதன் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தீங்க? இன்னைக்கு உச்சநீதிமன்றம் 630வது பணக்காரனாக இருந்த அதானி இன்னைக்கு 3வது பணக்காரராக வந்ததுக்கு யார் காரணம்? மோடி தானே காரணம். அப்போ அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு மோடி அவர்கள் சொல்லுவாரா? அப்போ நீங்கள் முழுசாக பங்கு சந்தையை உங்களுடைய சுய விருப்புக்காகவும் உங்களுடைய சுய லாபத்துக்காகவும் நீங்கள் இதை பயன்படுத்துகிறீங்க. அப்போ எப்படி உங்களை விட முடியும்? அப்போ நீங்கள் எங்களுடைய கேள்வி என்னென்னா, ஒன்று, இந்த விஷயத்தில் பிரதமர் வாய் திறந்து பேசணும். இந்த நாட்டில் மணிப்பூர் கலவரத்தில் இருந்து இந்த நாட்டில் நடக்கிற எந்த பிரச்சனைகளையும் பேசாத போகிற மாதிரி இந்த மோடி அவர்கள் இதுலேயும் போகக்கூடாது. ஏன்னா இது பல லட்சம் கோடி புழங்குற ஒரு இடம். இந்த நாட்டில் இருக்கிற ஏழையிலிருந்து பணக்காரர்களிருந்து நடுத்தர மக்கள் அனைத்துடைய பணமும் இருக்கிற ஒரு இடம். இதில் ஒரு பாதிப்புனா ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரமும் பாதிக்கும். நீங்கள் கடந்த வருடமே பார்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி இழப்பு வந்தது. இப்போ இந்த வாரம் இன்றைக்கி வாரத்துடைய முதல் நாள் இன்றைக்கும் இழப்பு வருது. யார் ஏற்றுக்கிறது இந்த இழப்பெல்லாம்? யாருடைய காசு? இல்லைன்னு இவங்க சொல்லுவாங்களா? பேங்க் செக்டாராக இருக்கட்டும், இல்லைன்னா எல்ஐசி மாதிரியான அமைப்புகளாக இருக்கட்டும், எல்லாருடைய பணம் அது உள்ளே தானே இருக்கு. அப்போ நீங்கள் பேசவே மாட்டீங்களே. எப்போ பேசுவீங்க இதை பற்றி? சார், வெளிப்படையாக ஒரு விசாரணை வேணும்ல, இதில் ஊழல் இருக்கா இல்லையான்ட்டு. ஏன் அதை பற்றி பேசுறது நாட்டோட பிரதமர் அவர்கள்? அப்போ நீங்கள் ஒரு பொய்யான தகவலை வெளி உலகத்துக்கு காட்டிகிட்டு இருக்கீங்க. இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்கிறதுக்கு வெளிநாட்டு சக்திகளுடன் இந்த இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்க சேர்ந்து சதி செய்கிறாங்க. இது ஒரு மலிவான அரசியல் அப்படிங்கிறாரு நாராயணன் திருப்பதி. இது ஒரு நமுந்து போன பட்டாசு. இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை, இந்த மாதிரி அவங்க ஹிண்டன்பர்க் போடுற இதெல்லாம் ஒரு நமுந்து போன பட்டாசு. சரி, காரமாக சூடாக இருக்கிற பட்டாசு எதுன்னு நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம். யார் சொன்னாரோ? ஒருத்தர் நமுந்து போன பட்டாசுன்னு சொல்கிறாருல்ல, அப்போ சூடான பட்டாசு சொல்லுங்கள். ஏங்க, ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு அறிக்கை வந்திருக்கு. சரி, அந்த அறிக்கையை கண்டிச்சாது பிரதமர் பேசினாரா? அந்த அறிக்கை எந்த நாட்டிலேருந்து வெளியே வந்ததோ அந்த நாட்டோட அதிபரையோ அந்த நாட்டுடைய பிரதமரையோ கூப்பிட்டு பேசினாரா? செபி தலைவர் அவங்களும் அவங்க கணவரும் கூட்டா வெளியிட்ட அறிக்கையில் எங்களுடைய வங்கி கணக்கு புக்கம்லாம் வெளிப்படையானது, எப்போ வேணாலும் ஆராய்ஞ்சிக்கலாம். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, 2015க்கு முன்னாடி நீங்கள் வச்சிருந்தவே இல்லையா? நீங்கள் இன்றைக்கி ஒரு வேஷத்தை போடுறீங்கல்ல. 2015க்கு முன்னாடி உங்களுடைய சிட்டிசன்ஷிப் எங்கே இருந்தீங்க? சிங்கப்பூரில் நீங்கள் வசிக்கும்போது நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணீங்களா, பண்ணலையா? எப்படி நீங்கள் இந்த நாட்டுக்குள்ளே வந்தீங்க? எப்படி உங்களை செபி தலைவராக போட்டாங்க? யாரோட சிபாரிசில் போட்டாங்க? அப்போ இதுக்கு பின்புலமாக யார் இருக்கிறா? செபியோட தலைவர் மாதவி பூச்சும் அதானியும் மீட் பண்ணி பார்க்கவே இல்லையா? பேசவே இல்லையா? எங்கே பார்த்தாங்க, எங்கே பேசுனாங்கன்ற வரைக்கும் இன்றைக்கி வெளிப்படையாக இருக்குது சார். இன்றைக்கெல்லாம் யாரையும் ஏமாற்ற முடியாது சார். செபி தலைவர் நியமித்ததில் பின்னணியில் யார் இருக்கா? பின்புலமாக பிஜேபி தானே, அதானி தானே. இன்றைக்கி இந்த நாட்டுடைய பொருளாதார நான் என்ன கேட்குறேன், இந்த பிரதமர் மோடி அவர்கள் உலக உத்தமர் மாதிரி ஒரு வேஷம் போடுறாருல்ல, ஏழை தாயின் மகன் பேசுகிறாரா இல்லையா? பிஎம் கேர் ஊழலை பற்றி எங்கேயாவது பேசினாரா? தேர்தல் பத்திர முறைகேடு ஊழலை பற்றி எங்கேயாவது பேசினாரா? 5G ஏல ஊழலை பற்றி எங்கேயாவது பேசினாரா? ரஃபேல் ஊழலை பற்றி எங்கேயாவது பேசினாரா? எங்கே பேசினார் அவர்? எங்கேயுமே பேசல இது வரைக்கும். சரி சார், 7.5 லட்சம் கோடி ஊழல், அதை பற்றி எங்கேயாவது பேசினாரா? தன்னைத்தானே உத்தமம் மாதிரி நடிச்சுக்கிட்டு, தன்னைத்தானே உத்தமம் மாதிரி விளம்பரம் பண்ணிக்கிட்டு வேஷம் போட்டுங்கிற மோடி அவர்கள் எங்கேயாவது இத்தனை ஊழலை பற்றி பேசியிருக்காரா? ஒரு இடத்துல. இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைனாலும் பேச மாட்டார். இந்த நாட்டில் ஒரு ஊழல் நடக்குதுனாலும் பேச மாட்டார். எதுக்கு தாங்க இவர் பிரதமராக இருக்காரு? தயவு செஞ்சு முடியலன்னா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க. தனிப்பட்ட 4 பேரை வாழ வைக்கிறதுக்கு இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடல. இந்த நாட்டில் இருக்கிற 140 கோடி பேருக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. விரும்பினாலும் விரும்பலினாலும் நீங்கள் இந்த நாட்டுடைய பிரதமர். அந்த பதவியில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 4 பேருக்கு நல்லது செய்யணுன்றதுக்கு ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. இன்றைக்கி பங்கு சந்தையில் போட்ட மொத்த ஒவ்வொரு ரூபாய் யாரோட பணம்? இன்றைக்கி லாஸ் ஆன ஒவ்வொரு பணமும் யாரோட பணம்? என்னைக்கு தான் மக்களுக்காக பேசுவீங்க? என்னைக்கு தான் மக்களுக்கு ஆட்சி நடத்துவீங்க?
அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க உங்கள் நண்பர் அதானியை வாழ வைக்கணுன்றதுக்காக தான் நடத்துறீங்களே தவிர வேறு எதுக்காகவும் நீங்கள் நடத்தலை. பங்கு சந்தையை வீழ்த்துறதுக்கு காங்கிரஸ் செய்த சதி, இதில் திமுக அரசின் குற்றச்சாட்டுகள், சட்டம் ஒழுங்கு சரியில்லை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை மறைக்கிறதுக்கு இப்போ இந்த ஹிண்டன்பர்க் கையில் எடுத்துகிட்டு தொலைக்காட்சி விவாதத்தில் விவாதத்தெல்லாம் உட்காந்துட்டு இவங்க பொழுதுபோக்குவாங்க, இதெல்லாம் மறைக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், செபி தலைவரை பற்றியும் பேச வேண்டாம், எங்களை பற்றியும் பேச வேண்டாம், நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை அறிவிச்சிருங்க. அவங்க அதான் கேட்டிருக்கிறாங்க. அவங்க நாங்கள் கேட்குறோம், பிஜேபி கேட்கல, ராகுல் காந்தி கேட்குறாரு, இந்தியா கூட்டணி கட்சி மார்க்சிஸ்ட் இதெல்லாம் கேட்குறாரு. இன்னைக்கு எல்லாரும் கேட்குறோம்ல, நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு சார். என்னைக்கு நீங்கள் மைனாரிட்டி அரசு அமைச்சிங்களோ, மோடி அவர்கள் அமைச்சாரோ, அன்னைக்கே அவர் கதை முடிஞ்சு போச்சு சார். அவரையும் பழைய மாதிரிலாம் நடத்த முடியாது நிர்வாகத்தை. பழைய மாதிரி சர்வாதிகார தனத்தோட ஒரு மசோதா எடுத்துன்னு விசாரணை இன்றி விரிவான கலந்தாலோசிக்காமல், ஆலோசனை இல்லாமல், விவாதம் இல்லாமல் நேரடியாக எல்லா மசோதா 144 பேரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் தாக்கல் பண்ணி உங்கள் இஷ்டத்துக்கு நடைமுறைப்படுத்துனீங்கல்ல. இன்றைக்கி சாதாரண ஒரு மசோதா கூட உங்களால் அந்த மாதிரி நிறைவேற்ற முடியாது. இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு தான் போகும், அங்கே விசாரிப்பாங்க. உங்களுக்கும் ஈக்குவல் பவர் இருக்குது. உங்கள்கிட்ட 240 பேர் இருக்கிறாங்க, எங்ககிட்டயும் 244 பேர் இருக்கிறாங்க. மக்கள்கிட்ட கொடுத்துருவோம், விசாரிக்கிட்டோம், முடிவு வரட்டும். என்ன பிரச்சனை? நாங்கள் என்ன கேட்குறோம்னா சார், இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் 50 வருஷ கதையை பேசுவீங்க? வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை பண்ணுங்க சார், வெளிப்படையாக பேசுங்க. தப்பு நடக்கலைன்னு பேசுங்க சார். பல ஏழைகளுடைய கனவு லட்சியம் சார் அது. இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சார், எவ்வளோ பேர் பணத்தை போட்டு அதில் உட்காந்துருக்காங்க சார். ஒவ்வொருத்தரும் நீங்கள் நடுத்தரில் நிற்க வச்சுருவீங்க. நீங்கள் அதை பற்றி பேசுறதே இல்லையே. நாங்கள் கேட்குறது பிரதமர் எப்போ தான் பேசுவார்? ஏன் வாய்மூடி மௌனியாக இருக்கார்? இவ்வளோ மோசமான பிரதமரை இங்கே இந்த நாட்டு மக்கள் பார்த்துருக்க மாட்டாங்க சார். எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு பிரதமர் சார். கேரளா வயநாடு நிலச்சரிவு, அந்த பாதிக்கப்பட்ட இடங்களையும் பாதிக்கப்பட்ட மக்களையும் பிரதமர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? கேரள முதல்வரும் உரிய இழப்பீடு தாங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்கிறார். அதாவது ரொம்ப செவடங்காதில் சங்கு ஊதுனா என்ன பயன் இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்ம மோடிக்கிட்ட சொல்கிறத பொறுத்த வரைக்கும். ஒரு பிரதமர் வராரு, அந்த இடத்த பார்வையிடுறாரு, பார்வையிட்டு ஒரு முதல்கட்ட நிவாரண நிதியாவது கொடுக்கணுமா இல்லையா? நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துப்போன்னு சொன்னார். சரி, கடந்த முறை கேரளாவில் வெள்ளம் வரும்போது அதுக்கு ஹெலிகாப்டர் பயன்படுத்தினாங்கல்ல, விமானம் பயன்படுத்தினாங்க, விமானப்படை, அதுக்கு காசு வாங்கிச்சு இந்த ஒன்றிய அரசு. அந்த லட்சணத்தில் தான் மோடியோட ஆட்சி இருக்குது. வயநாடுக்கு வந்தது சந்தோஷம், ஏன் மணிப்பூருக்கு போகல? ஏன் தமிழ்நாடு வெள்ளம் பாதிப்பு வரும்போது வரல? ஆனால் குஜராத்தில் மழை பெய்யுது, வெள்ளம் வருதுன்னா மட்டும் போவார் அவர். உடனே அங்கே போனால் ஒரு 1000 கோடி கொடுப்பார். என்னவோ அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி. நாங்கள் கட்டுற வரி போனால் அந்த பணத்துலேருந்து எங்களுக்கு ஒரு சிறு பங்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு பிரதமர் வரலாறுலேயே இருக்க மாட்டார். பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்குறாரு, ஆறுதல் கூறுறாரு. அதுக்கப்புறம் பேசும்பொழுது இந்த சம்பவம்லாம் பார்க்கும்போது மனது வலிக்குது. அனைத்து வகையிலும் ஒன்றிய அரசு உதவியாக இருக்கும் தானே சொல்கிறாரு. என்ன உதவி செஞ்சீங்கன்னு தான் நானும் கேட்குறேன். கொஞ்சம் பிரித்து சொல்லுங்களேன். இதுக்கு இவ்வளோ நிதி இவ்வளோ கொடுத்துருக்கோம், இதில் 1000 கோடி இவ்வளோ போயிருக்கு, 500 கோடி இதுக்கு போயிருக்குன்னு சொல்லுங்கள். ஒரு முதலமைச்சர் கேட்குறாரு, எங்களுக்கு நிதி கொடுங்கன்னு கேட்குறாரு. என்ன சொல்லிட்டு போனீங்க? கொடுக்குறேன்னு சொன்னுங்க, இல்லை கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். அனைத்து வகையான உதவிகளும் செய்வேன்னா என்னது அந்த உதவி சொல்லணும்ல. எதையுமே சொல்லாமல் வெறும் வாயிலேயே, தேர்தல்னாலையும் வெறும் வாயில் வடை சுடுறது, வெள்ள பாதிப்பு வந்தாலும் வெறும் வாயில் வடை சுடுறது, மக்கள் கஷ்டப்பட்டாலும் கவலைப்படுறது கிடையாது. யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க, எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. வெறும் காலையில் எழுந்து 4 மீடியாவுக்கு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறது தான் ஒரே வேலை இந்த பிரதமருக்கு. இவ்வளோ மோசமான பிரதமர் இந்த நாடு பார்த்ததில்லை. உலகத்திலே யாரும் இந்த மேலே மோசமான ஆளாக இருந்திருக்க மாட்டாங்க. சர்வாதிகாரியால் இருந்தவங்க கூட தான் மக்களுக்கு ஏதாவது கொஞ்சம் செஞ்சுருப்பாங்க.
இவர் தான் மக்களை பற்றி ஒரு இடத்துலையும் துளியும் கவலைப்படாத ஒரு பிரதமராக இருக்கார். எங்கேயாவது ஒரு இடத்துல நியாயமாக இன்றைக்கி மைனாரிட்டி ஆட்சி நம்ம கையில் வந்திருக்கு. இந்த மைனாரிட்டி ஆட்சி வந்ததுக்கப்புறம் கூட ஏதாவது ஒரு வகையில் கல்வியிலையோ வேலைவாய்ப்புலையோ சுகாதாரத்திலையோ ஏதாவது ஒரு இடத்துல மக்களுக்கு நன்மை பயக்குன்னு ஏதாவது ஒரு இடத்துல பேசுகிறாரா? அதுக்கு ஏதாவது செய்கிறாரா? மனசு வந்து எல்லா வகையிலையும் ஒரு துரோகம் பண்ணுறாங்க சார். நீங்கள் நிதி நம்மக்கிட்டேருந்து வாங்கி வரி வாங்குற உங்களுக்கு திரும்பி கொடுக்கணுன்ற எண்ணம் எந்த இடத்துலையுமே வரலையே. எல்லா மாநிலத்தையும் நீங்கள் எப்படி வஞ்சிக்கிறீங்க? நீங்கள் ஒரு பக்கம் வரி வாங்குறீங்க, மக்களை வஞ்சிக்கிறீங்க, மறுபக்கம் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய நண்பர்களை வாழ வைக்கிறீங்க, அதானி அம்பானி மாதிரியான ஆட்களை. எந்த வகையிலையுமே கேள்வி கேட்காம இருக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஒரு டெலிகம்யூனிகேஷன் இருக்கா, அந்த டிபார்ட்மெண்ட்டும் தப்பாக இருக்குது. இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்டாக அதுவும் இன்றைக்கி தப்பாக இருக்குது சார். ஷேர் மார்க்கெட்டு இன்றைக்கி இவ்வளோ பெரிய அறிக்கை ஒன்று வந்திருக்கு சார். இன்னாதைக்கு ஒரு பிரதமர் பேசியிருக்கணுமா, பேசியிருக்கூடாதா? ஏன் பேசலைன்ற கேள்விக்கு இது வரைக்கும் பதிலே இல்லையே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, விளம்பரத்துக்காக ஏதோ ஒரு சில விஷயத்தை பேசுகிறீங்களே தவிர மற்ற எதையுமே பேசலை சார். ஒரு ஒலிம்பிக்கில் ஒரு பொண்ணு இறுதி சுற்று வரைக்கும் போகுது. அப்போது போகிற அந்த பிள்ளைக்கு வந்து வெறும் 100 கிராமுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. அப்போ இந்த டிஸ்குவாலிஃபை பண்ணும்போது இந்திய ஒலிம்பிக் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ணி நீங்கள் கூட அனுப்பிச்சிங்க? அவங்க நைட்டு வரைலாம் என்ன தான் செஞ்சுருந்தாங்க? மேல்முறையீடு போகும்போதே இன்றைக்கி பிடி உஷா என்ன சொல்கிறாங்க, அது எங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு தட்டி கழிக்கிறாங்க தீர்ப்பு வரத்துக்கு முன்னாடியே. அப்போ உங்களுடைய லட்சணம் எந்த மாதிரி இருக்குது? அப்போ ஏதாவது ஒரு துறையில் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த துறை சிறப்பாக செயல்பட்டுது, இந்த துறையில் இதெல்லாம் சிறப்பாக இருந்ததுன்னு ஒரு துறை, நான் திரும்ப சொல்கிறேன், ஏதாவது ஒரு துறை இன்றைக்கி, அதாவது கடந்த ஒரு 10 ஒலிம்பிக்கில் மோசமான ஒலிம்பிக்கில் இந்த வாட்டி தான் 71னா 78வது இடத்துல இன்றைக்கி இந்தியா இருக்குது பட்டியலில். அப்போது அந்த அளவுக்கு தான் நீங்கள் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு பிரதமர். இவரை வந்து இந்த மைனாரிட்டி பிரதமர் வெகு விரைவில் வீட்டுக்கு அனுப்பிச்சோம்னா எல்லாருக்கும் நல்லது. அதான் இல்லைன்னா சில விரும்பத்தகாத சில நிகழ்வுகள்லாம் பக்கத்து நாடுகள்லாம் நடக்குது. அந்த மாதிரி இங்கே நடந்துடக்கூடாது. மக்களை மீறின இங்கே எதுவுமே இல்லை. மக்கள் தான் இங்கே இறுதி எஜமானர்கள். அவர்களை அப்படியே விட்டுட்டா நல்லது. நீங்கள் மக்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி.சி. குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.